செல்ல குழந்தையே, 7 ஆண்டுகளுக்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயத்தை நடத்தி கொடுக்க வந்திருக்கின்றேன். அப்படியானால் என் குழந்தை, நீ 7 ஆண்டுகளுக்கு மேலாக தவம் கிடந்த ஒரு விஷயத்தை உன் கையில் ஒப்படைக்க உன் அப்பன் வந்திருக்கின்றேன். கேட்டு முடிக்கும் நேரமே அதற்கான நல்ல தகவல் உன்னை வந்து சேரும். என் குழந்தை, எந்த ஒரு விஷயத்தை நீ என் மூலமாக கேட்பதாக இருந்தாலும் முதலில் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா, என்னாலும் இப்படித்தான் இருக்கின்றது என்று நீ எண்ணிவிடக்கூடாது. நடக்க வேண்டும் என்று ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் வந்து விட்டால் என்றால் அது நடந்தே தீரும். அது யாராலும் அந்த நேரத்தில் தடுத்து நிறுத்த முடியாது. தெய்வம் கொடுப்பதை தடுக்க நினைப்பவன் எவனும் கிடையாது. என் தங்கமே, இந்த விஷயத்திற்காக வாழ்க்கையில் எத்தனை கஷ்டம், எத்தனை மனக்குழப்பம் என்றுதான் நம் பிரச்சனைகள் தீர்வு என்று நினைத்து மனவேதனை பட்டு கொண்டு இருக்கிறாய் அல்லவா? என்றும் நம்முடைய இந்த பிரச்சனைகள் விடிவு பிறக்கும் என்று நீ நினைத்து கொண்டு இருக்கின்றாய் அல்லவா? அந்த விடிவு காலத்தில்தான் இன்று உன் அப்பன் கொண்டு வந்து இருக்கிறேன். என் தங்கமே, அனுபவித்து எல்லாம் போதும். இனிமேல் உனக்கு சந்தோஷம். முதலில் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதை நீ நம்பு. அடுத்தவர்களின் பேச்சுக்கு நீ செவி சாய்க்காதே. உன்னை காயப்படுத்துகின்ற எந்த ஒரு பேச்சுக்களும், எந்த ஒரு உறவுகளும் உன் வாழ்க்கையில் உனக்கு தேவை கிடையாது. உனக்கு ஆதரவாக, ஆறுதலாக இருக்கின்ற உறவுகளை மட்டுமே நீ எப்பொழுதும் உன்னோடு சேகரித்து வைத்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, உன்னுடைய மனது முழுமையாக ஒரு விஷயத்தை சுமந்து கொண்டு இருக்கின்றது. விடிவு காலம் இதற்கு உண்டா இல்லையா என்கின்ற மன சூழ்நிலை இப்பொழுது உனக்குள் தவித்து நின்று கொண்டு இருக்கிறது. என் தங்கமே, இதையெல்லாம் நீ கடந்து வர வேண்டிய கட்டாயம் இப்பொழுது உன் வாழ்க்கையில் இருக்கின்றது. ஆனால் அதற்கு நீ முறையிட்டால் உன் அப்பன் என்னிடத்தில் பல வேண்டுதல்கள் ஒரு நாள் நிச்சயமாக நிறைவேறும். என் தங்கமே, அந்த சூழ்நிலை இன்று உன் வாழ்க்கையில் உனக்கு அற்புதமான நேரத்தை உருவாக்கி கொடுத்திருக்கின்றது. கிடைக்கின்ற வாய்ப்புகளை என் குழந்தை நீ சரியாக பயன்படுத்தி கொள். என் தங்கமே, நான் பேசுகின்ற வார்த்தைகள் உன்னுடைய மனதிற்கு ஒரு ஆறுதலை கொடுத்து விட்டால் அது உன் அப்பன் என்னுடைய மிக பெரிய வெற்றி. நான் உன்னை தேடி வருவதும், உன்னை நாடி உனக்காக நல்ல வாக்கினை தருவதும் நேரம் போதாமலே அப்பன் வேலை இல்லாமலோ கிடையாது. என் தங்கமே, என் பிள்ளை நான் தேடி தேடி வருவது என் குழந்தையின் மனதில் நிச்சயமாக இருக்கின்ற அந்த வேதனையை போக்கி நல்ல மனதினை கொடுத்துவிட வேண்டும் என்றுதான் நான் இன்று உனக்கு தருகின்ற வாழ்க்கை. சில மணி நேரத்தில் நீ மறந்து விடுகின்றாய். அந்த மறதி உனக்குள் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் மீண்டும் மீண்டும் நான் என்னை உன் முன்னால் பதிவு செய்து கொண்டு இருக்கின்றேன். உனக்கென்று உன் அப்பன் நான் இருக்கின்றேன். எந்த சூழ்நிலையிலும் நீ கலங்கி நிற்காதே. எத்தனை வருடம் காத்திருந்தாலும் அந்த காத்திருப்பிற்கு பலனை உன் அப்பன் நான் ஒரு நாள் உன் கையில் முழுவதுமாக கொண்டு வந்து கொடுப்பேன். அந்த நாள் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னால் மறக்கவே முடியாத ஒரு வெற்றி நாளாக மட்டுமே இருக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, நல்லதுதான் நடக்கும் என்று நீ விதி இருக்கும் பொழுது அதை எந்த கெட்ட சக்தியாலும் தடுத்து நிறுத்த முடியாது. இது நாள் வரையிலும் உன்னை சூழ்ந்திருந்தவர்கள் செய்த சூழ்ச்சி இனி உன் வாழ்க்கையில் எடுபடாது. என்ன நினைத்தாலும் உன் வாழ்க்கையில் எது வேண்டுமானாலும் செய்து விடலாம் என்று எண்ணியவர்கள் இன்று உன்னுடைய வாழ்க்கையின் அருகில் வருவதற்கே சற்று பயந்து ஒதுங்கி நிற்கின்றார்கள். உன்னோடு பேசுவதற்காக என் பிள்ளை, இந்த விஷயத்தை நீ எப்படி எதிர்கொள்ளப் போகின்றாய் என்று ஒரு நிமிடம் சிந்தித்து பார்த்தாயா? என் தங்கமே, எல்லோருக்குமே வாழ்க்கையில் ஒரு நல்ல காலம் என்று ஒன்று
கெட்ட காலம் என்று ஒன்று இருக்கும் பொழுது அதற்கு எதிரான நல்ல காலமும் வந்துதான் ஆக வேண்டும். உனக்கு அந்த நல்ல காலம் இப்பொழுது பிறந்து இருக்கிறது. மனம் முழுக்க நம்பிக்கையும் மனம் முழுக்க சந்தோஷத்தோடும் அப்பன் என் வாக்கினை முடியும் பொழுது என் குழந்தை மனதில் நல்ல முன்னேற்றம் தெரியும். தவித்து நின்றதும் ஏங்கி நின்றதும் உன்னை விட்டு விலகி ஓடும். எல்லாம் உனக்கு கிடைத்து விட்டது போல தோன்றும். இந்த உலகத்தில் நமக்கென்று அனுபவிப்பதற்கு வேறு எதுவும் இல்லை. இது ஒன்று கிடைத்தாலே போதும் என்று தானே என் முன்னால் கையேந்தி நின்றாய். என் குழந்தையே, உன்னை கையேந்தி விடுகின்ற அளவிற்கு வாழ்க்கையில் கொண்டு வந்ததற்காக உன் அப்பன் நான் மிகவும் வருத்தப்பட்டேன். என் பிள்ளையே, இந்த நிலைமைக்கு வந்து விட்டது. இனிமேலும் கெடுக்காமல் தாமதித்து விடக்கூடாது என்றுதான் உன் அப்பன் இன்று ஓடி வந்திருக்கிறேன். என் குழந்தையே, கண்ணீர் துளிகள் இந்த அப்பன் மனதை பாதித்தது. என் குழந்தையின் வேதனை என்ன வேதனைப்படுத்தியது. என் குழந்தையின் குழந்தையுடைய கஷ்டங்கள் என்னை சோதனைக்கு ஆளாக்கியது. இவையெல்லாம் சேர்ந்து உன் அப்பன் என்னை தெளிவாக இன்றே என் பிள்ளைக்கு அத்தனை கஷ்டத்தையும் முடித்து கொடுத்து விட வேண்டும் என்று என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து தள்ளி இருக்கின்றது. இனி உன் அப்பன் யார் பேச்சையும் கேட்க மாட்டேன், யார் வார்த்தையும் மதிக்க மாட்டேன். இனி என் பிள்ளை வாழ்க்கை மட்டும்தான் எனக்கு முக்கியம். அப்படியானால் இந்த அப்பன் யார் பேச்சை கேட்டு நமக்கு கொடுக்காமல் இருந்து விட்டான் என்றுதான் நீ நினைக்கின்றான். என் தங்கமே, காலத்தினுடைய கட்டாயம் சில விஷயங்களை உனக்கு அந்த நேரத்தில் கொடுத்தால் உன் வாழ்க்கையில் உனக்கு மன நிம்மதி இருக்காது என்பதை புரிந்ததனால்தான் அன்று கொடுக்கவில்லை. இனிமேல் கஷ்டமோ நஷ்டமோ எதற்குமே அனுபவிக்க உனக்கு ஒன்றும் இல்லை என்பதனால் இந்த நேரத்தில் அதனை உன் கையில் கொடுக்கின்றேன். இனி அதிலிருந்து வரக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை நிச்சயமாக உன்னால் தாங்கிக் கொள்ள முடியும். என் கண்ணில் நீ பட்டதிலிருந்து ஏகப்பட்ட பாடங்களை அனுபவித்து வந்து விட்டாய். இனிமேல் உனக்கு இதைவிட அதிகமான கஷ்டங்கள் எதுவும் வந்துவிட போவதில்லை. என் தங்கமே, மனம் நிறைய ஆசைகளோடு கனவுகளோடும் என்னை நாடி வருகின்ற உனக்கு அவை எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு அல்லவா? அந்த பொறுப்பினை நான் நிறைவேற்றுகின்ற சூழ்நிலை உனக்கு வந்து விடதான் வாழ்க்கை எத்தனையோ நோக்கி அலைந்து கொண்டு செல்கின்றது என்று பயந்தாய் அல்லவா? வாழ்க்கை உன்னை நல்ல பாதையில்தான் அழைத்து சென்று கொண்டு இருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டதும் மன நிம்மதியோடு நீ இருக்கின்றாய் அல்லவா? இனிமேல் ஒரு நாளும் ஒரு பொழுதும் உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டம் இருக்கக்கூடாது. உன்னையும் மீறி கஷ்டம் என்ற ஒன்று உனக்கு வருகின்றது என்றால் அதை எதிர்த்து கொண்டு வெற்றி பெற வேண்டும். என்னை எல்லாம் தீண்டுவதற்கு ஒரு தைரியம் வேண்டும் என்று அந்த கஷ்டத்தை பார்த்து நீ கேட்க வேண்டும். நான் உன்னை எல்லாம் ஒரு ஆளாக மதிப்பது கிடையாது. இதைவிட ஏகப்பட்ட சோதனையை பார்த்தது என்னுடைய வாழ்க்கை. இனி எல்லாம் எனக்கு மாத்திரம் என்று ஒரு முறை அந்த கஷ்டத்தை எதிர்த்து நின்று இந்த கேள்வியை கேட்பார். எல்லாமே உன்னை விட்டு விலகிவிடும். என் தங்கமே, சில நேரத்தில் வார்த்தைகள் உன்னுடைய மனதை அதிகமாக காயப்படுத்தி இருக்கிறது. இந்த ஒரு விஷயம் உன்னிடத்தில் இல்லை என்பதற்காக உன்னை கண்ணீர் சிந்த வைக்கின்றவர்கள் இனி கிடைத்த பிறகு அவர்கள் முகத்தை எங்கே கொண்டு வைக்கிறார்கள் என்று பார்ப்போம். என் தங்கமே, எல்லா சூழ்நிலைகளும் ஒரு நாள் மாறும் என்று நீ நம்பினாய் அல்லவா? அந்த நம்பிக்கைக்கான பலன் இன்று உனக்கு கிடைத்து விட்டது என்பதை நீ முழுமையாக நம்பு. எந்த அளவிற்கு நம்புகின்றாயோ அந்த அளவிற்கு விரைவாக நீ வேண்டியது உன் கையில் வந்து சேர்ந்து விடும். எனக்கு கிடைத்து விட்டது என்று நீ எப்பொழுதுமே நினைக்க வேண்டும். கிடைக்காமல் போய் விடுமோ என்று ஒரு நாளும் சந்தேகப்படக்கூடாது. உன்னுடைய நம்பிக்கை நீ கேட்டதை உன் கையில் எப்பொழுதும் கொண்டு வந்து கொடுத்து விடும். என் தங்கமே, மனதில் உனக்கு நிறையவாக இருக்க வேண்டும். அப்பொழுது இருக்கும் பொழுது எப்பொழுதுமே தெளிவு இருக்க வேண்டும்.
அதிகமாக கிடைத்து விட்டால் அதை பகிர்ந்து கொடுக்கின்ற மனப்பக்குவம் வேண்டும். குறைவாக கிடைத்தது என்பதற்காக அடுத்த வருடம் இருந்து பிடுங்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடாது. இதுவெல்லாம் என்றும் முன் மனதுக்குள் தெளிவாக இருக்க வேண்டிய எண்ணங்கள். எப்பொழுதும் இந்த மனநிலையோடு இருந்து விட்டால் நீ ஆசைப்பட்டது எல்லாம் உன் கையில் தந்திரமாக வந்து சேரும். என் செல்ல குழந்தையே, அப்பனுடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி.